Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. கொலை செய்ய சதி பண்ணி விட்டாரு. குல்லா தாடி என சினிமா பட ஸ்கிரிப்ட் பேப்பர் போல கதை எழுதிய மதுரை ஆதீனத்தின் கதைதான் தற்போது சிரிப்பாய் சிரித்துக் கொண்டிருக்கிறது. சென்னையை அடுத்த காட்டாங்குளத்தூரில் தனியார் கல்லூரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற மதுரை ஆதீனம் சென்னைக்கு காரில் வரும்போது தன்னை கொலை செய்ய சதி நடந்ததாக பகீர் கிளப்பினார். குறிப்பிட்ட சமூக மடத்தின் அதிபதியாக இருப்பவரை கொலை செய்ய சதி நடந்ததாக அவரே கூறிய இந்த தகவல் காட்டு தீ போல பரவிய நிலையில் கொலை செய்ய முயன்ற நபர்கள் குல்லா போட்டு தாடி வைத்திருந்ததாக மதுரை ஆதீனம் அடையாளம் கூறியது இந்த விவகாரத்தை ஊதி பெரிதாக்கியது. கொலை செய்ய சதி பண்ணி விட்டார்கள். தர்மியாதீனம் தான் அவருடைய ஆசி தான் நீ காப்பாற்றிச்சு. மீனாட்சி சுந்தரத்தை பெருமான் தான் நீ காப்பாற்றினார். இந்த இடத்துல நிற்பனா பிளவமான அவ்வளவு தூரம் நடந்தது. நேற்று நல்ல காரியத்தை பேச முடியவில்லை ஐயா. ரெண்டு பேருமே இஸ்லாமியர்லாம் வந்தாங்க. பிளான் பண்ணி வந்த மாதிரி தான் இருக்கு. சேலம் சென்னையிலேருந்து. ஏன்னா உங்களுக்கு வந்த வேகம் அப்படி இருந்தது. இன்னொன்று பேரிகார்டு இருக்கு, பிளஸ் கார்ல நம்பர் பிளேட்டே கிடையாது. ஸோ நம்பர் பிளேட் இல்லாதனால தான் எங்களுக்கு சந்தேகமே ஏற்படுது. விபத்து குறித்து ஆதீனம் தரப்பில் எந்த புகாரும் அளிக்காத சூழலில் ஆதீனத்தின் குற்றச்சாட்டு மத ரீதியான மோதலுக்கு வழிவகுக்கும் வகையில் இருந்ததால் காவல்துறை விசாரணையில் இறங்கியது. இந்த நிலையில் சிசிடிவி காட்சியில் ஆதீனத்தின் வாகனம்தான் அதிவேகமாக வந்து விபத்தில் சிக்கியது தெரிய வந்தது. குறுக்கே வந்த கார் மிதமான வேகத்தில் வந்ததால் தான் ஆதீனத்தின் உயிருக்கு அசம்பாவிதம் இல்லாமல் இருந்தது என்ற நிலையில் தற்செயலாக நிகழ்ந்த விபத்தை மத ரீதியாக மாற்ற முயற்சித்த ஆதீனத்தின் அழுக்கு பிடித்த எண்ணமும் அம்பலமானது. இந்த நிலையில் கார் விபத்தை கொலை செய்ய சதி என மடைமாற்ற நினைத்த ஆதீனத்திற்கு எதிராக சொந்த மதத்திலேயே எதிர்ப்பு குரல் எழுந்துள்ளது. இது தொடர்பாக பேசிய இந்து மக்கள் கட்சியினர் ஆதீனம் பொறுப்பற்ற முறையில் நடந்து கொள்வதாக பொங்கி எழுந்து ஆவேசமாகினர். போய் அருகே உள்ள போலீஸ் ஸ்டேஷன்ல போய் புகார் கொடுத்துருக்க முடியாது. 100க்கு போன் பண்ணிட்டு என்னத்தை அது ஒரு முறையா பண்ணாம எப்படி ஒரு சைவ சமய மாநாட்டில் ஒரு பேச முடியும்? எந்த ஒரு உண்மை நிலவரம் தெரியாம எதற்கான தீவிரவாதிகள் தாக்குதல் கொல்ல வந்த சதி எதன் அடிப்படையில் சொல்றாரு. இதுக்கு முன்னாடி இதே மதுராதீனம் டிரைவரால் உயிருக்கு அச்சுறுத்தலுக்கு குத்தகைக்காரர் உயிருக்கு அச்சுறுத்தல் சொன்னவர் தான். ஆனா இது வரைக்கும் யார் மேலும் புகார் கொடுக்க மாட்டாரு. இப்போ பிரச்சனை இப்போ காவல்துறை வீடியோ புட்டேஜ் ஆதாரங்கள் வெளியிட்ட உடனே இவர் மேல அந்த நடந்தது சாதாரண ஒரு யதார்த்தமா நடந்த விபத்து. அதை இப்பொழுது பிரச்சனையை உண்டாக்குறது மதுரை ஆதீனம். அதனால மதுரை ஆதீனம் நாங்கள் கண்டிச்ச இந்து மக்களுக்கு சார்பாக அவருக்கு ஒரு கண்டன அறிக்கை விட்டுருந்தோம். அது மட்டும் இல்லாமல் இவர் ஆதீனமா இருக்க தகுதியற்றவர் என ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவர் போல் தெரியுது எங்களை பார்க்கும்போது. மடத்திற்குள் வரும் பக்தர்களுக்கு ஆசி வழங்காமல் கேவலமாக பேசி மரியாதை குறைவாக நடத்துவதாக ஆதீனம் மீது புகார்களை அடுக்கிய இந்து மக்கள் கட்சியினர் மடத்திற்குள் இருக்கும் சிசிடிவி கேமராக்களை ஆஃப் செய்து வைக்க வேண்டிய அவசியம் என்ன என்று கேட்டு சந்தேகம் கிளப்பினர். பொதுவான இடமாக அறியப்படும் மடத்தை தனது சொந்த இடம் போல பயன்படுத்தி வருவதாக 293வது ஞானசம்பந்த தேசிய பரமாச்சாரி மீது சரமாரியாக புகார்களை முன்வைத்ததோடு மடாதிபதி பதவியில் இருக்கவே அவர் தகுதியற்றவர் என கொந்தளித்தனர். மடத்துக்குள்ள வர்றவோல அந்த குழந்தைகள் வந்தாலும் சரி இல்ல திருமண தம்பதிகள் வந்தாலும் சரி ஆசி வழங்கி மரியாதை கொடுக்கறது கிடையாது. அவள் அவமரியாதை செய்யறது, கேவலமா பேசுறது. அது மட்டும் இல்லாம மடத்தை இருட்டில் போட்டிருக்காருங்க. மதுரை ஆதீனம் மடத்தை இருட்டில் போட்டுக்காரு. கேட்டா மின்சார கட்டணத்தை சிக்கன் பண்றாரா, நீயா கரண்ட் பில் கட்டணும் என்ன கேட்கிறாரு. வீடியோ புட்டேஜ் அமர்த்தி வச்சிருக்காரு. மடத்துக்குள்ள ஏன் வீடியோ புட்டேஜ் அமர்த்தி வைக்கணும்? உள்ள பாதுகாப்புக்கு கருவி இருக்கு இல்லையா? 2 ட்ரிப் ஒரு கொலை மிரட்டல் வந்துருக்குன்னு சொல்றாரு இல்லையா? அது வீடியோ புட்டேஜ் எப்படி ஓப்பனா இருந்தாலும் கண்காணிக்க முடியும். வாடகை குத்தகையில கம்மியான இது பண்ணிட்டு பாத காணிக்க பகுடி என்ற பேர்ல லட்சக்கணக்கான பணத்தை வசூல் பண்ணிட்டு இருக்காரு. மடத்திற்கு சொந்தமாக பல கோடி ரூபாய் சொத்துகள் இருக்கும் நிலையில் அந்த சொத்துகள் மூலம் கிடைக்கும் வருமானம் எங்கே செல்கிறது என்பதெல்லாம் புரியாத புதிராகவே இருக்கிறது என ஆதீனம் மீதான குற்றச்சாட்டுகளை அடுக்கிக் கொண்டே சென்றதோடு மற்ற சைவ மடங்களில் பேசி அவரை பதவியிலிருந்து நீக்க நடவடிக்கை எடுப்போம் என்றனர்.
இன்னைக்கு வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கோம். இவர் வந்து இவருடைய பேச்சுகள், அந்த மடாதிபதி மடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு, ஒரு அதிபதியா உட்காந்து ஒரு இந்து மத குருமாரா உட்கார்ந்துகிட்டு இந்த மாதிரி வந்து தவறான பொய்யான மத ரீதியான ஒரு விஷம பிரச்சாரம் மட்டும் நாங்கள் வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கோம். அதற்காக நாங்கள் கண்டனம் தெரிவிக்கிறோம். அவர் ஆதீனம் இருக்க தகுதியற்றவர், அவர் உடனே மாற்ற வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். தாம் சார்ந்த சமயத்தின் நல்ல கருத்துகளை பரப்பும் பொறுப்பில் இருந்து கொண்டு இன்னொரு சமூகம் மீது வெறுப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் ஆதீனத்தின் கட்டுக்கதை வெட்டிக்கதையாய் மாறிய நிலையில் இந்த விவகாரம் மூலம் தற்போது அவருடைய பதவிக்கே ஆபத்து நெருங்கியிருக்கிறது. ஆதீனம் என்ற பதவியை வைத்துக்கொண்டு இன்னொரு மதம் மீது வெறுப்பை உமிழ்ந்து இல்லாத ஆட்டமெல்லாம் ஆட நினைத்த 293வது ஞானசம்பந்த தேசிய பரமாச்சாரிக்கு சொந்த மதத்தை சார்ந்த மக்கள் மத்தியிலேயே கெட்ட பெயர் ஏற்பட்டிருக்கிறது. மேலும் குறிப்பிட்ட மதத்தின் மீது அவதூறு பரப்ப முயன்றதாக ஆதீனம் மீது சட்ட நடவடிக்கை எடுப்பதோடு அவரை ஆதீனம் என்ற பதவியில் இருந்தே தூக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் வலுத்து வருகிறது. இந்த நிலையில் விபத்து தொடர்பாக புகார் எதுவும் அளிக்கப்படவில்லை என்ற காவல்துறையின் குற்றச்சாட்டை திட்டவட்டமாக மறுத்துள்ள மதுரை ஆதீனம் தரப்பு, விபத்து நடந்ததும் அவசர உதவி எண் 100 அழைத்து புகார் தெரிவித்ததாக அறிக்கை வெளியிட்டுள்ளது. மேலும் தங்கள் குற்றச்சாட்டுகள் தொடர்பாக காவல்துறை எந்த விளக்கத்தையும் அளிக்கவில்லை என்றும், எதிர்த்தரப்பு வாகனம் குறித்த விவரங்களும் வெளியிடப்படவில்லை எனவும் குற்றம் சாட்டிய ஆதீனம் தரப்பு, காவல்துறையின் அறிக்கை ஒரு சார்புடையதாக உள்ளது என கருதுவதாகவும் புகார் தெரிவித்துள்ளது. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur.